இன்னத்த பங்கு சந்தையை பொறுத்த வரைக்குமே ட்ரம்போடைய ஆஃபரை ஈரான் ரிஜெக்ட் பண்ணதுனால ஒரு மிகப்பெரிய கேப் டவுனும், அதுக்கப்புறம் கவுண்டரா ஈரான் வந்து ஒரு 12 பாயிண்ட் கொண்ட ஆஃபரை கொடுத்ததுனால ஸோ இன்னுமே ஃபீஸுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால மார்க்கெட்ல ரெக்கவரியும் நம்ம பார்த்தோம். ஸோ இதை தாண்டி இப்போதைக்கு ஃபோக்கஸ் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னா ட்ரம்போடைய டெட்லைன் முடியுது. இந்திய டைம் படி ஏப்ரல் 8ஆம் தேதி விடிய காத்தால 5:30 மணி 5:30 AM ட்ரம்போட டெட்லைன் முடியுது. ஸோ அது வரைக்கும் இந்த வார், இந்த பேச்சுவார்த்தை எப்படி போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் நாளത്തെ மார்க்கெட் அமையும். அது மட்டும் கிடையாது, நாளைக்கு RBI மீட்டிங் இருக்கு காலையில 10 மணிக்கு. ஸோ அதுவுமே ஒரு முக்கியமான ஈவெண்ட். மீன்வைல் வந்து சைனா மறுபடியும் கோல்டை பை பண்ற நியூஸஸும் வெளியே வந்திருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அது மட்டும் கிடையாது, இந்த வார பொறுத்த வரைக்குமே இஸ்ரேலுமே செவ்வாய்க்கிழமை வரைக்கும் யாரும் ஈரானியர்கள் யாரும் ட்ரெயின்ல போகாதீங்க அப்படிங்கிற மாதிரியான வார்னிங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த 12 மணி நேரம் இந்த வார் எதை நோக்கி நகருது, அமைதியை நோக்கியா இல்ல இது எக்ஸ்லேட் ஆகுதா அப்படிங்கிறது தான் அடுத்த கட்ட ஸ்டாக் மார்க்கெட்டோடைய முடிவு செய்யும். ஸோ இதை பத்தி டீட்டெயிலா இன்னத்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம்.